பக்கா டிவியின் 5 மணி செய்திகளுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நம்ம திரையுலகத்துல என்னென்னலாம் ஹாட் டாபிக் வளம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்றத உங்களுக்காக தொகுத்து வச்சிருக்கேன். இப்படி போய் அப்படி பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. தமிழன் என்ற உணர்வோடு ஜல்லிக்கட்டுக்காக போராடும் இளைஞர்களுக்கு தலை வணங்குகிறேன் என்று இளைய தளபதி விஜய் தெரிவித்துள்ளார். ஜல்லிக்கட்டு தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு தென்னிந்திய நடிகர் சங்க பொதுச் செயலாளர் விஷால் இன்று கடிதம் எழுதியுள்ளார். அதில் ஜல்லிக்கட்டு தமிழர்களின் உரிமை, அதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. எனவே தடையை நீக்க பிரதமர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது சம்பந்தமாக நேரில் பேச எனக்கு நேரம் ஒதுக்கி தர வேண்டும் என்று கூறியுள்ளார். ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு நடிகை நயன்தாரா ஆதரவு தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர், ஜல்லிக்கட்டுக்கான இளைய தலைமுறையின் அமைதி போராட்டம் பெருமைப்பட வைக்கிறது. தமிழகத்தில் பிறக்காவிட்டாலும் எனக்கு அங்கீகாரம் அடையாளம் தந்தது தமிழ் மண்ணும் மக்களும் தான். போராட்டம் நமது கலாச்சாரத்திற்கு எதிரான அந்நிய நாட்டு நிறுவனத்துக்கு பலத்தை காட்டும் என்றார். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாகவும் பீட்டாவுக்கு எதிராகவும் தமிழகத்தில் போராட்டங்கள் தொடர்ந்து நடந்து வருகின்றன. இந்நிலையில் ஜல்லிக்கட்டு பற்றி பேசிய நடிகர் சூரி, ஜல்லிக்கட்டை வீடியோ கேமில் விளையாடுங்கள் என்கிறார்கள். அப்போ கல்யாணம், குழந்தை, சாப்பாடு என எல்லாத்தையும் வீடியோ கேமிலேயே பண்ணலாமா என ஆவேசத்துடன் கேட்டுள்ளார். மெரினாவில் போராட்டக்காரர்களை நேற்று இரவு சந்திக்க வந்த ஆர்ஜே பாலாஜி செய்தியாளர்களிடம் பேசுகையில், ஜல்லிக்கட்டு தமிழ் கலாச்சாரத்தின் அடையாளம் என்றால் அதற்காக இப்படி ஒன்று சென்று போராடுவது நம் ஒற்றுமையின் அடையாளம். இனி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீதிக்கு வந்து போராடுவோம். இனியும் தமிழர்களை ஏமாற்ற முடியாது என்றார். ஜல்லிக்கட்டுக்கு தடை நீக்க கோரி விஜய், சூர்யா, சிம்பு, கௌதமன் மற்றும் பல நடிகர்கள், இயக்குநர்கள் ஆதரவு அளித்து வரும் நிலையில், கஜினி புகழ் இயக்குனர் AR முருகதாஸ் தனது ட்விட்டர் பக்கத்தில், என் அடையாளம் ஜல்லிக்கட்டு, கெட் லாஸ்ட் பீட்டா, என் கலாச்சாரம் காக்க துணை நிற்பேன், களம் நிற்பேன் என ட்வீட் செய்து ஆதரவளித்துள்ளார். சட்டவிரோதமாக ஆயுதம் வைத்திருந்த வழக்கில் சல்மான் கான் விடுவிக்கப்பட்டார். அனுமதி காலாவதியான துப்பாக்கியை வைத்து மானை வேட்டையாடியதாக சல்மான் கான் மீது வழக்கு தொடரப்பட்டது. இன்று விசாரணைக்கு வந்த இந்த வழக்கில் ஜோத்பூர் நீதிமன்றம் சல்மான் கானை விடுவித்து தீர்ப்பு வழங்கியது. ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கோரி அலங்காநல்லூரில் 3வது நாளாக போராட்டம் தொடர்ந்து வருகிறது. இதனால் அலங்காநல்லூர் மற்றும் அதன் சுற்றியுள்ள 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக மெரினாவில் நடைபெற்று வரும் போராட்டத்திற்கு நடிகர் ராகவா லாரன்ஸ் மற்றும் சிவகார்த்திகேயன் ஆகியோர் நேரில் வந்து ஆதரவு தெரிவித்துள்ளனர். வாடிவாசலை திறக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் வாடிவாசலை திறக்கும் வரை இளைஞர்களின் போராட்டம் தொடரும் என நடிகர் ஆரி கூறியுள்ளார். ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக மெரினாவில் நடைபெற்று வரும் போராட்டத்தில் நடிகர் மன்சூர் அலிகான் நேரில் சென்று தனது ஆதரவை தெரிவித்து வருகிறார். நம் கலாச்சார அடையாளம் மீட்க போராடி கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் சரித்திர வெற்றி பெற என் ஆதரவும் வாழ்த்துக்களும் என நடிகர் கார்த்தி ட்விட்டரில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இளைஞர்களை தொடர்ந்து நடிகர்கள் தங்களது ஆதரவை தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. இனி இது போல நம்ம திரையுலகத்துல நாளுக்கு நாள் நடக்கிற விஷயங்களையும் கிசுக்களையும் சுட சுட கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கா டிவி.